ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களை அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை ஆளக்கடவர்கள் என்றார். ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினார். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே எப்படி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றானோ, அதே போல ஆண்டவரும் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவர் ஆதாமை தனக்கு மகனாக உண்டாக்கினார். ஆண்டவர் ஆதாமை இந்த பூமியிலே கொண்டு வந்ததற்கான நோக்கம், ஒரு தீர்க்கதரிசியாக ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கும் போது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அவனுக்கு ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை கட்டளையிட்டார். தனக்கு பின்வருகிறதான தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக அவன் மூலம் ஒரு சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக ஆதாமை உருவாக்கினார். தாவீதும் சொல்லுகிறான், ஆண்டவர் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அவருக்கு இப்படி ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? அவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அவருடைய பாதப்படியும் வந்து தங்கி இருப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று. தாவீதினுடைய மகன் சாலமோனும் சொல்கிறார், எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார், வானாதி வானங்கள் கொள்ள மாட்டாத சர்வ வல்லமையுள்ள தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியா இருக்கிறது, அவருக்கு ஒரு மனுஷன் ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமோ என்று. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை தங்குகிறதான, அவர் சஞ்சரிக்கிறதான, தம்முடைய பிள்ளைகளோடு ஒரு சஞ்சரிக்கிறதான ஒரு இடமாக அதை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன்னுடைய ரூபத்தின்படியே தன்னுடைய சாயலின்படியே ஆதாம் தனக்கு மகனாக உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்பட்டதுமன்றி அவனுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு வருகிறதான தலைமுறைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக அவனை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு தனக்கு வருகிறதான சந்ததியினருக்கு அதை போதிக்கும்படி அவனை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக ஏற்படுத்துகிறார். எப்படி ஒரு விதை ஒரு நிலத்திலே விழுந்து ஒரு நல்ல முளையை முளைப்பிப்பதற்கு அந்த நிலத்தை எப்படி பண்படுத்துவானோ, அதே போல தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே எப்பொழுதும் இருப்பதற்காக அவருடைய உள்ளத்தை தனக்கு வருகிறதான சந்ததிகளின், தன்னுடைய பிள்ளைகளின், தன்னுடைய தலைமுறையினரின் இருதயத்தை பண்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய போதனையினாலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம், தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதன் மூலம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக அவன் உண்டாக்கப்பட்டான். தன்னால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை தேவனுக்கு சார்பாக நின்று ஆளும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டது. இந்த பூமியில் காணப்படுகிறதான சந்ததிகளை பெருக்குவதற்காக தேவனுக்கான பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த பூமி முழுவதும் தேவனுடைய சாயலை
உயிருள்ள ரூபங்களாக உண்டாக்குவதற்காக தேவன் அவரை உருவாக்கினார். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லி, மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனாலும் சகலத்தையும் அவனை கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலவற்றையும் ஆளும்படி உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்படி இருக்க காணோம். காரணம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே இப்படி சிதைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்கும். அதே போல தேவனுடைய சாயல் அவனிடத்தில் இருக்கிறது, காணப்படுகிறது. ஆனால் அது சிதைக்கப்பட்டது போல இருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிவோம். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், தன்னோடு இருக்கதான இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களை சொல்லுகிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம், கண்டிருந்தோம். பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணாக காணவில்லை, அவர் தரிசனத்தில் பார்த்தார். ஆனால் இந்த இடத்திலே இயேசுவோட இந்த சீஷர்களை சொல்லுகிறார், நாங்கள் இயேசுவை மாம்சத்தின்படி கண்ணார பார்த்தோம், ஆனால் நாங்கள் அப்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் அறியோம். விளக்கும்படி ஒரு கணவன் மனைவி இருக்கிறார். இந்த மனைவிக்கு கிடைத்திருக்கிற கணவன் எப்படிப்பட்டவர் என்றால், பிறவியிலே குருடனாக பிறக்கப்பட்டவனாயிருந்தான். ஆனால் மனைவிக்கு நன்றாக கண்கள் தெரியும். மனைவியிடம் தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்கும் பொழுது மனைவி சொல்லுவார், என்னுடைய கணவன் மிகவும் உயரமாக இருப்பார், அவருக்கு அழகான மீசை இருக்கிறது, அந்த ஆரோக்கியமாக இருப்பார், அப்படி அவருடைய உருவத்தை வைத்து சொல்லுவார். ஆனால் பிறவியிலே கண்கள் தெரியாமல் இருந்த அந்த கணவரை பார்த்து, உங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த கணவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி மிகுந்த அன்பாய் இருக்கிறவள், என்னை நன்றாக கவனிப்பவள், இரக்கமுள்ளவள், கோபப்படாதவள். அதுபோல பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை, நாங்கள் என்பது சீஷர்களும் அவரும் சேர்ந்து, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 24வது இயேசு கிறிஸ்துவை தந்திரமாக வார்த்தைகளினாலே பிடிப்பதற்கு வரியை கட்டலாமா என்று அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள். அந்த பணம் அவருடைய இடத்தில் காண்பிக்கப்பட்டது. அவரிடத்தில் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார், இதில் இருக்கிறதான சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இது ராயனுடையது என்றார்கள். ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். நாம் யார் என்றால், நம்முடைய ஆவியின் மேல் தேவனுடைய சாயல் காணப்படுகிறதுனால் அவரை சுமக்குகிறதான, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதான சொரூபங்களாக நாம் இருப்பதனால் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்று இந்த ஓமையின் மூலம் ஆண்டு அழகாக சுட்டி காண்பித்திருக்கிறார். பவுல் தேவனுடைய சாயலை பற்றி தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறார். பவுல் எழுதியிருக்கிறதான நிருபங்களுடைய வார்த்தைகளை பார்க்க வேண்டுமானால் கிரேக்க வார்த்தையை முன்வைக்காமல் நாம் புரிந்து கொள்ளுதல் முடியாது. பவுல் ரோமனராயிருந்தாலும் எபிரேய வார்த்தைகள் நன்கு கற்றிருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்திலே கிரேக்க வார்த்தை மிகவும் மேலோங்கி காணப்பட்டது. எப்படி நாகர்கோவில் மக்கள் அவர்கள் பேசுறதான பேச்சு வழக்கிலே மலையாள வார்த்தைகளின் ஆதிக்கத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனுடைய செல்வாக்கு இருக்குமோ, அதுபோல பவுல் எழுதியிருக்கிறதான நிருபங்களில் கிரேக்க வார்த்தைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பவுல்
தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். ஆதாமை வைத்து அவன் எழுதும் போது, நீங்கள் ஆதாமை போன்று தேவனுடைய மகன்களாக இருக்கிறீர்கள். ஆதாம் எப்படி தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நீங்களும் அவருடைய சாயலா இருக்கிறீர்கள், அவருடைய ரூபமா இருக்கிறீர்கள். ஆதாம் எப்படி அவன் ஆண்டு கொள்ளும்படி சகலவற்றின் கீழ்ப்பட்டு இருக்கும்படி ஆதாமை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் சகலவற்றையும் ஆளும்படி ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியும், உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும், உங்களுடைய போதனைகள் மூலமாகவும், உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுடைய தலைமுறையினருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படி ஒரு பொறுப்பு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த கிரேக்க வார்த்தைகளை வைத்து நாம் எந்த சூழலில் அந்த வார்த்தைகள் எழுதியிருந்தாரோ, எந்த நோக்கத்திலே அந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்தாரோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. முதலாவது மாஃபே. மாஃபே என்கிற அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தமானது உண்மையான இயல்பு. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர், முடிவில்லாதவர். அவருக்கு ஆதியும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. அக்னிமயமானவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது. சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர், இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், என்றென்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இப்படிப்பட்டதான இயல்பை ஒரு மனிதன் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி உம்முடைய இருதயமானது, இருதயத்தில் காணப்படுகிறதான தசை நார்களானது, சரீரத்தில் காணப்படுகிறதான அந்த இருதயத்தில் ஓரத்தில் இருக்கிறதான அந்த மின்சாரத்தை வைத்து தசை நார்களை மேலும் கீழுமாக விரிவடைய செய்து சுருங்க செய்யும் பொழுது இருதயத்திற்குள் காணப்படுகிறதான அந்த இரத்தங்களை உடல் முழுவதுமாக அனுப்பி நம்முடைய உடலை எப்பொழுதும் உயிரூட்டம் உள்ளதாக வைக்குமோ, அதே போல தேவனுடைய அக்னி நமக்குள்ளாக இல்லாமல் இருந்தால், தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய சக்தி நமக்குள்ளாக இல்லாமல் இருந்தால், அந்த தேவனுடைய இயல்பை நாம் வெளிப்படுத்த முடியாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் சொல்லுகிறபடி 2000 வருஷத்திலே நான் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற கூடாத நிலையில் இருந்தாலும், இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார் என்கிறதான காரியங்களை காலத்தில் நாம் சுவிசேஷ புத்தகத்தை வைத்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பு எப்படி, அவர் எப்படிப்பட்டதான குணாதிசயத்தை உடையவர் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தவே தேவனுடைய முழு ஆற்றலும், முழு வல்லமையும், முழு சக்தியும் மாம்சமும் இரத்தமும் ஆன ஒரு திரையினால் மூடப்பட்டிருந்தது. மார்பே என்கிறதான வார்த்தையை தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். மார்பே என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக உட்புறமாக நடக்கிறதான ஒரு காரியம், உள்ளாக நடக்கிறதான காரியம். எப்படி இருதயத்திற்குள்ளாக, சதையாகி இருதயத்திற்குள்ளாக ஒரு சிறிய மின்சாரம் அந்த சதையான இருதயத்தை, தசைநார்களை உள்ளும் புறமுமாக விரிவடைவதும் சுருங்குதலும் செய்து சரீரத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளும், சதைகளுக்குள்ளும் இரத்த குழாய்கள் மூலம் இரத்தத்தை அனுப்பி உயிரூட்டம் செய்கிறதோ, அதே போல ஒரு மனிதனுக்குள் அந்த கர்த்தருடைய அக்கினி இருக்கும் பொழுது, ஆற்றல் இருக்கும் போது, அவனுக்கு உள்ளாக நடக்கிறதான காரியம் என்னவென்றால், அவனுக்கு எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் தேவனே சார்ந்து காணப்பட்டிருந்தான். அவன் ஒவ்வொரு யுத்தங்களை சந்திக்கும் பொழுதும், அவன் கடினமான சூழ்நிலைகளிலும்
அவனுடைய உட்புறத்தில் அவனுடைய இருதயத்திற்குள்ளாக நடக்கிறதான காரியம் என்னவென்றால் தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு இன்டென்ஷன், ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு உண்மை உள்ள உணர்வுகளாக இருக்கும், ஒரு போலியான உணர்வுகளாக இருக்காது. தேவனுக்காக பாடல்களை பாடும் பொழுதும் சரி, சங்கீத புத்தகங்களிலே தாவீதுடைய மகிழ்ச்சி ஒரு உண்மை உள்ள மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தேவனை குறித்ததான ஒரு பயம் அது உண்மை உள்ளதாக இருந்தது. அவனுக்குள்ளாக காணப்பட்ட பாவ உணர்வின் ஏற்பட்ட மனம் அது உண்மை உள்ளதாக இருந்தது. தாவீது பாவம் செய்த பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இப்படி செய்தா என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கு பின்பு வந்த மற்ற ராஜாக்கள் செய்தது போல தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நிற்காமல், தீர்க்கதரிசிகளை கொலை செய்யாமல், quick to repent, என்னுடைய மனதை தேவனை நோக்கி திருப்புவதில் தீவிரமாக இருந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஃபயர் இருக்குமானால், உண்மையாக சொன்னால் நெருப்பு இருந்தால்தான் வெளிச்சம் இருக்கும். நீங்கள் கலங்கரை விளக்கா இருக்கிறீர்கள் என்று மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி நாற்காலின் கீழே வைக்காமல் அது அறையில் இருக்கிறதான எல்லா இருள்களையும் ஆண்டு கொள்ளும்படி, வெளிச்சம் கொடுக்கும்படி விளக்கை கொளுத்தி மேஜையின் மரக்காலின் மேலே வையுங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய அந்த உள் ஆத்துமாவிலே அந்த உண்மையான அந்த நெருப்பு, அந்த தேவனுடைய அக்கினி, அந்த உப்பு இருக்குமானால், அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வேதத்தில் அநேக வீரர்கள் இருக்கிறார்கள். எல்லா விசுவாச வீரர்களுடைய சாயல்களையும் ரூபங்களையும் நாம் பேசுவோமானால் நேரம் போதாது. ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்ப்போமானால் அவன் ஆண்டவரோடு நெருக்கி பழகிறவனாயிருந்தான். மோசே பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், மோசே எனக்கு சிநேகிதனாயிருக்கிறான், எப்பொழுது என்னோடு பேசுகிறவனாயிருக்கிறான். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். மோசையை போல ஒரு நீடிய சாந்தம் உள்ளவன் இந்த பூமியிலே இல்லை. தேவனை எப்பொழுதும் சாருகிறவனாயிருப்பான். மனிதனுடைய ஆலோசனைகளுக்காக தேவனுடைய ஆலோசனையை புறக்கணிக்க மாட்டான். அவனுடைய உள்ளம் வெளிப்படையாக இருக்கும். அவனுடைய உணர்வுகள் உண்மை உள்ளதாக இருக்கும், போலியானதாக இருக்காது. பாவம் செய்தானால் அதை குறித்து ஒரு ஊழியக்காரர்களோ, ஒரு நண்பர்களோ, இல்லை ஒரு பெற்றோரோ அதை சொல்லும் பொழுது அவளுக்கு எதிர்த்து நிற்காமல் தேவனை நோக்கி தன்னுடைய மனதை திருப்புவதில் தீவிரம் காண்பிப்பவனாக இருப்பான். ஈகோன் இமேஜ், நெருப்பு இருக்கும் பொழுது அந்த நெருப்பின் மூலம் வெளிச்சம் வரும். அதே போல ஒரு மனிதனுக்குள் அகத்திலே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், அகத்திலே இந்த தேவனுடைய நெருப்பானது, தேவனுடைய அக்னியானது வைராக்கியமாக எரிந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய நேச அக்னி, அந்த நேச வைராக்கியம் நெருப்பை விட கொடியது. எளிதான திரளான வெள்ளங்கள் அந்த நெருப்பை அணைத்து விட வேண்டும் என்று வெள்ளம் போல சாத்தன் அதன் மேல் வந்து விழுந்தாலும் அவருடைய நேச வைராக்கியம் அதை அசட்டை பண்ணும். இயேசு கிறிஸ்துவும் காணக்கூடாத தேவனுடைய செயல்களை, தேவனுடைய சுபாவங்களை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பிம்பமாக அது பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது. அதை குறித்து நாம் பார்ப்போமானால் அந்த சுவிசேஷ புத்தகத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் எப்படி இரக்கம் உள்ளவர், தேவன் எப்படி ஆற்றல் உள்ளவர், எப்படி சக்தி வாய்ந்தவர், தேவன் எப்படி பாவிகளை நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நல்லவனாய் இருப்பதற்கும் இருக்கும் பொழுதே ஒருவன் மரிப்பது
அரிது ஒரு நல்லவனுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளா இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததினாலே அவருடைய அன்பு பிரதிபலிப்பானது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், அந்த சிதைக்கப்பட்ட பிம்பத்தை, சிதைக்கப்பட்ட கண்ணாடியை போன்று இருக்கிறதான பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரிடத்தில் நான் யார், தான் எப்படிப்பட்டவர்கள் என்று காண்பிப்பதற்காக அவர்களைப் போல தேவனுக்கு சமமாயிருப்பவர், தேவனைப் போல இருப்பவர், அவர்களைப் போல அவருடைய மகிமையின் மேலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் திரையாக ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவரோடு அந்த நெருப்போடு இருக்கும் பொழுது, அகத்தில் காணப்படுகிற அந்த நெருப்போடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது, இந்த இயல்பு, அந்த நெருப்பு ஒவ்வொரு நாளும் தன்னை உண்டாக்கினவருடைய சாயலுக்கு ஏற்றபடி, அந்த சாயலுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்பட்டே கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த சதையாகி அந்த இருதயமானது உள்ளும் புறமும் சுருங்கி விரிவடைதன் மூலம் ஒவ்வொரு வினாடியும் செல்களுக்குள்ளும் திசுக்களுக்குள்ளும் இரத்த குழாய்கள் மூலம் இரத்தத்தை அனுப்பி அது செல்களை புதுப்பித்துக் கொண்டே அது உயிரூட்டமாக ஒரு மனிதனை வைக்கிறது, அதே போல உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளாக இருக்கிற அந்த நெருப்பு உங்களை ஒவ்வொரு நாளும் தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப ஆதாமை எந்த நோக்கத்துடன் உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ப அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று இந்த நோக்கத்துடனே பவுல் அதை பேசுகிறார். பாருங்கள், அந்த மாஃபே, அந்த நெருப்பு, அது ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தாவீதினுடைய அது இருதயத்துக்குள்ளாக இருந்து அது வேலை செய்யும் போது அவனுடைய உள் உணர்வுகள் எப்படி புதுப்பிக்கப்படுகிறது என்று பார்த்தோம். இந்த நெருப்பு இல்லாமல் வெளிச்சம் இருப்பதில்லை. ஒரு மனிதனுக்குள் இந்த நெருப்பு இருக்கும் பொழுது அவன் எப்படி பிரதிபலிக்கிறவனா இருக்கிறான். தாவீது தேவனுடைய பாடல்களை எழுதுகிறான். அவனுடைய பாடல்கள் எப்படிப்பட்டதான பாடல்களாக இருக்கிறது என்றால், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை எப்படி பெரிது என்கிறதான பிரதிபலிப்பு அவனுடைய பாடல்கள் அவன் எழுதி வைத்திருக்கிற சங்கீதங்களிலே காணப்படும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனை பிரதிபலிக்கிறதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம் மூலம் அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி கண்ணாடியானது முன் நிற்கும் போது அது முன் நிற்கிறவருடைய உருவத்தை பிரதிபலிக்கிறதோ, அதே போல அந்த வெளிச்சமானது, அந்த வெளிப்புறமான வாழ்க்கை தேவன் யார் என்பதை அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. தாவீது தன்னுடைய ஜனங்களை ஆளுகிற, வழி நடத்துகிற விதத்தில் தாவீது தனக்கு கேள்விக்கிறதான் அந்த ஜனங்கள் விக்கிரகங்களை வழிபட்டு கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவன் எடுத்த முயற்சி. தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது அவன் தேவனை நன்றியோடு ஆராதித்த விதம், ஜனங்களை ஆண்டு கொண்ட விதம், ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார், தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார், எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக எதிரிகளிடம், நம்முடைய எதிரியாகிய பிசாசிடம் வைராக்கியமாக போரிட்டு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்க்க முடியும். தாவீதுக்குள் காணப்பட்டதான அந்த நெருப்பு அது வெளிப்புறமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. தன்னை எப்பொழுதுமே கொல்லுவதற்கு துரத்தி கொண்டிருந்த சவுலே இவனுடைய கையிலே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சவுலை நினைத்தால் தாவீது கொண்டிருக்கலாம். தாவீது அப்படி செய்யவில்லை. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் இவரை எப்படி கொன்றுவிட முடியும்? தேவனுடைய ஆற்றல் இவருக்குள் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இவருக்குள் இருக்கிறது.
ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய பொறுமையும் காண்பிக்கிறவனாக இருந்தான். இப்பொழுதெல்லாம் தாவீது பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரோ, அப்பொழுதுதான் தாவீது தன்னுடைய பாவத்தை வெளிப்படையாக அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கிறார். ஈக்கோன், இந்த இடத்துல பவுல் சொல்லப்பட்டிருக்கிறதான கருத்து, ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்து விட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ற புதுப்பிக்கும்படி ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, உருமாறிக்கொண்டே இருக்கிறது. கேரக்டர் மூன்றாவது, கிரைஸ்ட் இஸ் தி எக்ஸாக்ட் இம்ப்ரிண்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். ஆனாலும் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய முழு அதிகாரத்தையும் அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவராக தானியேல் காணப்படுகிறார். பாருங்கள், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை அவனோடு சேர்ந்து அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள், அவர்கள் மிகுந்த அழகுள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள், திறமையானவர்கள் என்று சொல்லி இவர்களை நல்ல கல்தேர பாஷைகளை கற்றுக் கொடுத்து நல்ல உணவு கொடுத்து நன்றாக வளர்த்தி பிற்காலத்தில் வளர்ந்த பிறகு இந்த அரசாங்கத்திலே நல்ல அதிகாரிகளாக வைக்கலாம் என்று ராஜா நினைத்து தானியேல் ராஜாவின் போஜனத்தையும் அவர் பானம்படும் திராட்சை ரசத்திலும் சில பகுதிகளை தானியேலுக்கு கொடுக்கும்படி ராஜ கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் தானியேலுக்கு இது தெரியும். பபுலோனியர்கள் முதலாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின்னர் தான் அந்த உணவை திரும்ப அவர்கள் எடுத்து பரிமாறுவார்கள். தானியேலுக்கு தெரியும் லேவியராகத்திலே எந்த உணவை சாப்பிடலாம், எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று, எப்படி உணவை தயார் செய்ய வேண்டும் என்று. தானியேல் மனதிலே நினைக்கிறார், நான் தேவனுக்காக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு முத்திரையாக இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்காக தீர்மானம் பண்ணிக் கொள்கிறதில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு கடினமான சூழல் தானியேலுக்கு வருகிறது. ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று. ஆனால் தானியேலோ அந்த ராஜாவின் கட்டளைகளுக்கு பயப்படாமல் தினமும் தான் செய்து வந்தபடியே 3 முறை ஆண்டவரை தொழுது கொள்கிறார். ஆனால் அதற்கு கிடைத்த பரிசு என்ன? அவனை கொண்டு சிங்க கபிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் சிங்கம் சேதப்படுத்தவில்லை. தேவனுக்கு முத்திரையா இருக்கிற ஒரு மனிதன் தேவன் யார் என்பதை, அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பது அவருடைய வாழ்க்கை மூலம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் ஒரு அக்னி காணப்படும் பொழுது அந்த அக்னியின் உக்கிரம், அந்த அக்னியின் வேகம் எவ்வளவு அதிகமாக பாதிக்கும், எவ்வளவு பெரிய ஆற்றலை உருவாக்கும், அந்த தேவனுடைய அக்னி எவ்வளவு வல்லமை உள்ளது என்பது தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அதிகாரத்தை அது காண்பித்துக் கொண்டே இருக்கும். நிறுத்தவில்லை. தானியேலுடைய காலத்திலே ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இதே தானியேல் தான் அந்த ராஜாவின் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் விளக்கத்தையும் சொல்லுகிறான். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு 639ஆம் வருடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்று, பபுலோனிய அரசாங்கம் முதல் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும் என்று அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் சுமக்கிற அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தெய்வீகத்தை
தேவன் செய்கிறதான காரியங்களை, ராஜாவின் கட்டளைக்கு பயப்பட மாட்டார்கள், வைராக்கியமாக நிற்பார்கள். தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவருடைய தன்மையும் சொரூபமாயிருந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, ஹோமியோசிஸ், அவரை போன்ற ஒத்த தன்மை, இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கும் ஒரு நடைமுறை. அது ஏதோ ஒரு கணத்தில் நடக்கிற செயல்பாடு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுப்பதன் மூலம் அது நடக்கிறதான காரியம். அவர் நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்கு அது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 332 வருடங்களுக்கு முன்பாக மார்த்தாண்டவர்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சாதி கொடுமை நிறைந்த காலம் அது. அந்த நேரத்திலே ஒரு உயர் வகுப்பினரை சேர்ந்த நாயர் சமுதாயத்தை சேர்ந்த நீலகண்டன் பிள்ளை படைத்தலைவர் மூலம் இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். இந்த நீலகண்டன் பிள்ளை யார் என்றால், நன்றாக படித்தவர், சமஸ்கிருத மொழி எல்லாம் நன்றாக தெரியும். இந்த மார்த்தாண்டவர்மன் அவருடைய அரசாங்கத்தில், அவருடைய அதிகாரத்தின் கீழ் கணக்கராக பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரண்மனை அதிகாரி கிறிஸ்துவனாக மாறுவது அது அவர்களுக்கு ஒரு சலிக்க கூடாததாக காணப்பட்டது. அது மட்டும் இல்ல, நீலகண்டன் பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தன்னுடைய பேரை தேவ சகாயம் பிள்ளை என்று மாற்றுகிறார். அந்த உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர் நீலகண்டன் ஜாதி உயர்வை விட்டுவிட்டு தாழ்ந்தவர்களுடன் வாழ்ந்தார். ஒரே தேவன் என்கிறதான கொள்கையை தனக்கு முன்பாக வருகிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருந்தார். சொன்னது மட்டுமல்ல, இந்த தாழ்ந்த ஜாதியினராக எண்ணப்பட்ட அவர்களுடன் சேர்ந்து உணவை சாப்பிட்டார், அவர்களுடன் சேர்ந்து தேவனை வழிபட்டார். அவர்களுக்குள் ஒன்றாக அவருடைய சகோதரை போல உடன்பிறப்பாக வாழ்ந்தார். இந்த தேவ சகாயம் பிள்ளையாரி அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள் இந்த தாழ்ந்த ஜாதியாக, இந்த புறக்கணிக்கப்பட்ட அவர்களுக்குள் ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தது. நாங்களும் அவருக்கு மகன்களா இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வு அந்த தாழ்ந்த ஜாதியினருக்குள் காணப்பட்டதினால் அநேகரும் கிறிஸ்தவத்திற்கு மனம் மாறினார்கள். ஜாதி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய தொடங்கியது. இதை கண்டவுடன் இந்த நீலகண்டன் பிள்ளை, அந்த தேவ சகாயம் என்கிறதான நீலகண்டன் பிள்ளையை மதமாற்றம், அரசு எதிர்ப்பு என்ற குற்றச்சாட்டில் அவரை கைது செய்து கிட்டத்தட்ட 1704 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுகிறதான அந்த பத்மநாபபுரம் இடத்திலிருந்து ஆரல்வாயம் மொழி வரை 20 கிலோமீட்டர். எந்தெந்த இடத்துல எல்லாம் கிராம அலுவலகங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல தாலுகைகளில் எல்லாம் அவரை இகழ்ந்தார். ஒவ்வொரு கிராம அலுவலர்களும் அவரை இகழ்ந்தார்கள். 20 கிலோமீட்டர்களுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். வழியில் பல இடங்கள் அவர்கள் தாக்கப்பட்டார், கல்லறியப்பட்டார். கால்களில முள் நிறைந்த கயிறுகளை கட்டி வெப்பமான மணல், அந்த சூடான மணல்ல நடக்க செய்வாங்க. அந்த புண்கள் இருக்கும்ல, அந்த புண்கள் அந்த மிளகு படியை தடவி வைப்பார்கள். ஆனாலும் அவர் இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கவே இல்லை. அநேக நாள் உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அவருடைய உடல் பலவீனமானது. ஆனாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. அவருடைய இறுதி நிலைப்பாடு என்னன்னா, நான் இறக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய விசுவாசத்தை நான் மறக்க முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இறக்க தயாராக இருக்கிறேன். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல மாறும் பொழுது அந்த நெருப்பானது
எப்படி அந்த சதையாகிய இருதயத்தில் காணப்பட்ட அந்த நெருப்பானது அந்த இருதயத்தை மேலும் கீழுமாக உள்ளும் புறமுமாக சுருங்கி விரைவடை செய்யும்போது அந்த இரத்த குழாய் வழியாக இரத்தங்கள் உடல் முழுவதுமாக பரப்பப்படுகிறதோ, அதே போல நாளுக்கு நாள் அந்த நெருப்பானது உள்ள இருக்கிறது அந்த சிறிய பொறியானது உடல் முழுவதும் பரவி உங்களோட ஆன்மா முழுவதும் பரவி அதை ஆக்கிரமிக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பீர்கள். கடைசியில் இந்த நீலகண்டனை சுட்டுக் கொண்டார்கள். ஆனால் இன்றும் அவருடைய நினைவிடம் குமார கோவிலில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போலதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் அவர்களுக்குள் அந்த நெருப்பு இருந்த காரணத்தினாலே, இந்த நெருப்பில் எங்களை தூக்கி போட்டாலும், அவர் என்னை விடுவித்தாலும், எங்களை விடுவிக்காமற் போனாலும், நாங்கள் எங்கள் பரலோக தேவனை தவிர வேறு எவருக்கும் நாங்கள் மண்டியிட மாட்டோம் என்றார்கள். தேவனுக்கு சாயலுக்கு ஒப்பாய் இருப்பவர்கள் பவுல் சொல்கிறார், நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ எது எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? பவுலும் அநேக நேரங்களில் தன்னுடைய பாடுகளை இயேசு கிறிஸ்துவோடு, என்னுடைய பாடுகளை, நான் கல்லறியுண்டேன், துப்பப்பட்டேன், இகழப்பட்டேன், ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அநேக நேரம் பவுல் வருத்தப்பட்டிருந்தார். ஆனாலும் பவுல் சொல்கிறார், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய இந்த இகழ்வுகள், என்னுடைய இந்த பசி, இந்த பட்டினி, என்னை ஏற்றுக்கொள்ளாமே என்னுடைய புறக்கணிப்பு, என்னை நிராகரிப்பது, என்னுடைய பாடுகளை இயேசு கிறிஸ்துவோடு நான் பங்கிடுகிறேன் என்று தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய பாடுகளை தாங்கள் தேவனுக்காக தியாகம் செய்வதை, இயேசு கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுவது கூட அவர்கள் துணிவார்கள். இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா 52:14 இந்த சிதைக்கப்பட்ட ஆதாமுடைய அந்த சிதைக்கப்பட்ட அந்த இமேஜ், அந்த கண்ணாடியை சரி செய்வதற்காகத்தான். உங்களுடைய சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்னை யாரும் இப்ப மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு தவறு செய்தேன், அதனால என்னுடைய மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அந்த சிதைக்கப்பட்ட மரியாதையை, அந்த சிதைக்கப்பட்ட அந்த நிலைமையை, அந்த சிதைக்கப்பட்ட கண்ணாடியை திரும்ப கொண்டு வருவதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது. மனுஷனை பார்க்கல அவருடைய முகப்பார்வை, மனு புத்திரரை பார்க்கல அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தது, அவருடைய முகம் அந்த கேடு அடையும்படி, மனுஷ ரூபம் இல்லாமல் அற்று போகும்படி அவருடைய முகம் பட்டு, அடிக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, உமிழப்பட்டு, அவருடைய முகம் டிஸ்பிகர் ஆகும்படி, மேர் ஆகும்படி, டிசப்பியர் ஆகும்படி, சிதைக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்தாக நான் சிதைக்கப்பட்டிருக்கிறேன், இதோ நான் கொஞ்சம் அப்படி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அந்த அக்னியோடு நீங்கள் வேர்பற்றி இருக்கும் பொழுது, முகமானது இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர்பற்றி இருக்கும் பொழுது, இதுவரை நடந்தது போகட்டும், என்னுடைய இமேஜ் கெட்டு போயிட்டு என்று நினைக்கிறீர்களா? அந்த முகமானது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். அப்பொழுது நீங்கள் மேலே கனி கொடுப்பீர்கள். ஆண்டவர் உங்களுடைய மரியாதையை மேன்மையை மீண்டும் பெருகப்படும். இக்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பங்கள் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பங்கள் போல்,
என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோணிக்குதே. இன்றைக்கு உம்முடைய விருப்பத்தை செய்ய உமக்கு உம்முடைய அதிகாரத்தை உடையவனாக நான் உமக்குரியவன் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக தானியேலை போன்று இயேசு கிறிஸ்துவை போன்று உமக்கு நான் முத்திரையாக நான் இருக்கிறேன். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை அதிகாரம் உள்ளவனாக நான் மாற்றுவேன். உன்னை நான் அதிகாரியாக மாற்றுவேன். உன்னை நான் ஆளும்படி நான் செய்வேன். இவள் இந்த நேரத்திலும் ஆண்டவரே, என்னுடைய இமேஜ் கெட்டு போயிட்டு, என்னுடைய பேர் கெட்டு போயிட்டு, என்னுடைய மேன்மை மீண்டும் பெருக ஆகாதா? ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் உன்னுடைய வேறானது அந்த அகத்தில் நெருப்போடு பற்றி பிடிக்கட்டும், அந்த மாஃபையோடு பற்றி பிடிக்கட்டும், அந்த உண்மையான இயல்புள்ள இயேசு கிறிஸ்துவோடு பற்றி பிடிக்கட்டும். அப்பொழுது நீ மேலே கனி கொடுப்பாய். உன்னுடைய மேன்மை மீண்டும் பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.